நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஊடக போராளி கிருபா பிள்ளையின் யூடியூப் சேனல். வணக்கம். இன்று மே மாதம் 21ஆம் தேதி 2024ஆம் வருடம் வைகாசி மாதம் 8ஆம் தேதி. EC21 நியூஸின் தலைப்புச் செய்திகள். டொரண்டோவில் வெப்பநிலை தொடர்பாக வெளியான முக்கிய அறிவிப்பு. ஈரான் ஜனாதிபதி மறைவுக்கு இலங்கையில் இன்று துக்க தினம் அனுஷ்டிப்பு. டயனா கமகே பிணையில் விடுதலை. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அடுத்த மாதம் முக்கிய அறிவிப்பை வெளியிடுவார் என அமைச்சர் மனுஷ நாணயக்கார தெரிவித்தார். ஈரான் ஜனாதிபதியின் இறுதிச் சடங்கில் கலந்து கொள்ள அமைச்சர் அலி சப்ரி ஈரான் செல்கிறார். ஈரானில் 5 நாள் துக்க தினம் அனுஷ்டிப்பு. நடுவானில் விமானம் குலுங்கியதால் பயணி உயிரிழப்பு. பச்சை நிற புடவையில் முதுகின் அழகை காட்டிய புகைப்படத்தை வெளியிட்டார் நடிகை சிருஷ்டி. இனி EC21 நியூஸின் விரிவான செய்திகள். டொரண்டோவில் இன்றைய தினம் வெப்பநிலை அதிகரிக்கும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. இன்றைய தினம் 27 பாகை செல்சியஸ் அளவில் வெப்பநிலை நிலவும் என கனடிய சுற்றாடல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. எனினும் ஈரப்பத மாற்றத்தினால் வெப்பநிலையானது 35 பாகை செல்சியஸ் அளவில் உணரப்படும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. நாளைய தினமும் வெப்பநிலை அதிகமாக காணப்படும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. நாளைய தினம் இடியுடன் கூடிய மழை பெய்யலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசியின் மறைவை முன்னிட்டு இன்று இலங்கையில் தேசிய துக்க தினம் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. இதற்கமைய அனைத்து அரசு நிறுவனங்களிலும் தேசிய கொடியை அரைக்கம்பத்தில் பறக்கவிடுமாறு பணிப்புரை வழங்கப்பட்டுள்ளதாக பொது நிர்வாக அமைச்சின் செயலாளர் பிரதீப் யசரத்ன தெரிவித்துள்ளார். போலியான தகவல்களை சமர்ப்பித்து கடவுச்சீட்டு தயாரித்ததாக குற்றம் சாட்டப்பட்ட முன்னாள் இராஜாங்க அமைச்சர் டயனா கமகே இன்று நீதிமன்றத்தில் முன்னிலையாகியதை அடுத்து அவரை பிணையில் விடுதலை செய்யுமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த மனு விசாரணையில் இடம்பெற்ற பின்னணியில் டயனா கமகேற்கு பிணை வழங்கப்பட்டுள்ளது. இந்த மனு மீதான விசாரணை இடம்பெற்ற தருணத்தில் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் நீதிமன்றத்தில் பிரசன்னமாகவில்லை. இந்நிலையில் 5 லட்சம் ரூபாய் ரொக்க பிணை மற்றும் 1 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணைகளில் விடுதலை செய்ய கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நீதிமன்றில் சமர்ப்பிக்கப்பட்ட ஆவணங்களை பரிசீலித்த கொழும்பு பிரதான நீதவான் திலின கமகே இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கே போட்டியிடுவது உறுதி. அது தொடர்பான உத்தியோகபூர்வ அறிவிப்பை அடுத்த மாதம் அறிவிப்பார். தேர்தலுக்கு அனைத்து நடவடிக்கைகளும் தயார் என அமைச்சர் மனுஷ நாணயக்கார தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சி தலைமையகமான சிறிகொத்தாவில் செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்த ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசியின் இறுதி சடங்கு தொடங்கியது. ஈரான் ஜனாதிபதியின் இறுதி சடங்கில் கலந்து கொள்வதற்காக இலங்கையில் இருந்து வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இலங்கையை விட்டு செல்ல உள்ளார். ஈரானில் 5 நாள் துக்கம் அனுசரிக்கப்பட உள்ளதாக அந்நாட்டின் ஆன்மீக தலைவர் அலி காமினியின் தெரிவித்துள்ளார். ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி மற்றும் வெளிவிவகார அமைச்சர் அமீர் அப்துல்லாஹி உள்ளிட்ட குழுவினரின் மரணம் தொடர்பான விசேட அறிவிப்பை வெளியிட்டு அவர் இதனை தெரிவித்ததாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதேவேளை உலங்கு வானூர்தி விபத்தில் உயிரிழந்த ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசியின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக ஈரான் அறிவித்துள்ளதுடன் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசியுடன் பயணம் செய்த வெளியுறவு அமைச்சர் மற்றும் ஏனைய அதிகாரிகளின் சடலங்களும் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. ஈரானின் ஜனாதிபதியாக அந்நாட்டு துணை ஜனாதிபதி முகமது முக்பர் பதவியேற்க உள்ளதாக ஈரானிய தகவல்கள் தெரிவிக்கின்றன. சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் விமானம் ஒன்று லண்டனில் இருந்து சிங்கப்பூர் நோக்கி சென்று கொண்டிருந்தது. விமானத்தில் 211 பயணிகளும் 18 பணியாளர்களும் இருந்தன. ஹீத்ரூ விமான நிலையத்தில் இருந்து சிங்கப்பூர் நோக்கி பறந்த விமானம் எதிர்பாராத விதமாக நடுவானில் குலுங்கியது. இதனால் விமானம் பாங்காக் நகருக்கு திருப்பிவிடப்பட்டு அங்கேயே அவசரமாக தரையிறக்கப்பட்டது. அரிதான இந்த விபத்தில் பயணி ஒருவர் உயிரிழந்த நிலையில் 30 பயணிகள் காயமடைந்துள்ளனர். மேலும் பாதிக்கப்பட்ட விமானத்தின் பயணிகளுக்கு உதவ தனிக்குழுவை பாங்காக்கிற்கு அனுப்பியுள்ளதாக சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் தெரிவித்துள்ளது. மும்பையில் பிறந்த நடிகை சிருஷ்டி கடந்த 2010ஆம் ஆண்டு KR விஸ்வா இயக்கத்தில் வெளியான காதலாகி என்கின்ற திரைப்படத்தின் மூலம் திரையுலகில் அறிமுகமானார். யுத்தம் செய், மெகா டார்லிங், எனக்குள் ஒருவன், வில் அம்பு மற்றும் ஜித்தன் 2 போன்ற படங்களில் நடித்து மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றார்.
குக் வித் கோமாளி நிகழ்ச்சி இவருக்கு மிகப்பெரிய வரவேற்பை கொடுத்தது. தற்போது பல தமிழ் படங்களில் தொடர்ச்சியாக சிருஷ்டி நடித்து வருகின்றார். பச்சை நிற புடவைகள், முதுகின் அழகை காட்டி ரசிகர்களை கவர்ந்தெழுக்கும் புகைப்படங்களை வெளியிட்டுள்ளார். இந்த புகைப்படங்கள் தற்போது வைரலாகி வருகிறது. மேலும் இந்திய செய்திகள், கனடிய செய்திகள் மற்றும் சினிமா செய்திகளுக்கு எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது இணையதளமான easy24news.com இணையதளத்தை பார்வையிடுங்கள்.